ஈரோடு மாவட்டம் அன்னை சத்யா நகரில் வாழைப்பழம் சாப்பிட்ட 5 வயது குழந்தை உயிரிழந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குழந்தை உயிரிழந்ததை அறிந்து மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் கதறி துடிக்கக்கூடியதை காட்சிகளாக பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டம் அன்னை சத்யா நகரில் வாழைப்பழம் சாப்பிட்ட 5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் குழந்தையின் துண்டையில் வாழைப்பழம் சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் சக்திவேல் வழங்க நாம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்கள். வணக்கம் ஷாம். ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட சிறுவனுக்கு மூச்சுக் குழாயில் வாழைப்பழம் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதுடன் தற்போது அந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான அன்னை சத்யா நகரை சேர்ந்தவர் மாணிக்கம் முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் மற்றும் பெண் குழந்தையும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கூலி வேலை பார்க்கும் தம்பதியர்கள் நேற்று வழக்கம் போல் சாய்சரனை தனது பாட்டியின் வீட்டில் விட்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் வீட்டில் வாங்கி வைத்திருந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டுள்ளான். அப்போது அந்த பழம் உணவு குழாய் வழியாக செல்லாமல் மூச்சு குழாய் வழியாக சென்றதால் சாய்சரனுக்கு மூச்சு முடியாமல் திணறியுள்ளான். இதனை அறிந்து சாய்சரனின் பாட்டி மற்றும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு சிறுவனை மீட்டு அழைத்து வந்துள்ளனர். மருத்துவமனைக்கு வர வழியிலே சிறுவனுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததால் மருத்துவமனைக்கு சிறுவனை உடனடியாக பரிசோதனை செய்த டாக்டர் சிறுவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறியுள்ளார். இதனை கேட்ட குடும்பத்தினர் மற்றும் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சாய்சரனை தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் சாய்சரனின் பெற்றோர் மாணிக்கம் மற்றும் முத்துலட்சுமி சிறுவனை நினைத்து கதறி எழும் காட்சிகளானது பார்ப்போரை கலங்க வைக்கின்றது. இந்த சம்பவத்தை குறித்து கருங்கல்பாளையம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் வகையில் தற்போது சாய்சரன் குடும்பத்தினர் மற்றும் பெற்றோரிடையே இந்த சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.